நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம ரகசியம் நிகழ்ச்சியில பல்வேறு அரசியல் மர்மங்கள் பத்தி பேச போறோம். திமுக கொடுத்த நெருக்கடியால் அதிமுக உதவியை நாடும் விஜய். கனிமொழி உண்டாக்கிய பிரச்சனையால் கோபத்தில் ராகுல் காந்தி. திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு முக்கியத்துவம், மதிமுக வெளியேற முடிவு. வேட்பாளர் பட்டியலை தயார் செய்த சபரீசன், ஓரங்கட்டப்படும் உதயநிதி. அமைச்சர்கள் மீதான வழக்கு, கம்பி எண்ண போகும் நேரு, பொன்முடி, செந்தில் பாலாஜி. இப்படி பல விஷயங்களை பேச போறோம். முதலாவதா, அதிமுக கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் டாக்டர் ராமதாஸ் தரப்பு ஆதரவு தெரிவிக்க முன்வந்திருக்காங்க. புதிய தமிழகம் கட்சி தலைவர் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சு பிரதமர் கூட்டத்துல மேடை ஏற போறதா 2 செய்திகள் சோசியல் மீடியாவில பேசப்பட்டிருக்கு. இந்த தகவல் உண்மையா இல்லையான்னு நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் மூலமா தகவல்கள் சேகரிச்சோம். ஆனா நமக்கு வேற சில முக்கியமான தகவல்களும் கிடைச்சிருக்கு. அதாவது, விஜய் குடும்ப பிரச்சனைய அரசியல் பிரச்சனையா மாத்திட்டாங்க திமுக. அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் தலையீட்டாலதான் சர்க்கார் படத்துக்கும் சிக்கல் வந்திருக்கு. திமுக அடுத்தடுத்து நெருக்கடி கொடுக்கறதால விஜயால எதுவுமே செய்ய முடியல. அதனால சிஎம் மருமகனை சந்திச்சு சமாதானம் பேசினாங்கன்னு நமக்கு தெரிஞ்ச சில தகவல்களை சொல்லும். நம்ம சோர்ஸ் அதை விட ஃபாஸ்டா சிஎம் ஸ்டாலின் மருமகன் சபரீசனும் விஜய் கட்சியில இருக்கும் செங்கோட்டையனும் சென்னை தாஜ் கோரமண்டல் ஹோட்டல்ல 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நைட்ல ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை சொன்னாங்க. அவங்க தீய சக்தி தூய சக்தி எல்லாம் மேடையில பேசுறாங்க, எப்படி தனியா சந்திச்சு பேசுவாங்கன்னு நம்ம டவுட்ட கேட்டோம். அப்படியெல்லாம் இல்ல. அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் திமுக அமைச்சர் சேகர் பாபுவை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் விஜய் கட்சிக்கு போனாரு. இப்போ நடந்த சந்திப்புல திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கத்தான் விஜய கட்சி ஆரம்பிக்க சொன்னீங்க. ஆனா எல்லாமே நேர்மாறா நடக்குதுன்னு செங்கோட்டையன் சொல்லி இருக்காரு. ஆமா, செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் 2 பேருமே டிஎம்கே விங்ல இருக்கிறவங்க. திமுக எதிர்ப்பு ஓட்டு அதிமுக கூட்டணிக்கு போக விடாம குழப்பத்தை உண்டாக்கத்தான் விஜய் கட்சியில திமுகவே சேர்த்து விட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா இந்த பிளான செயல்படுத்துறது சபரீசன் டீம், அதாவது பென் குரூப். அவங்க அதிமுக கூட்டணியில குழப்பத்தை உண்டாக்க விஜய சப்போர்ட் பண்றாங்க. ஆனா விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கறது உதயநிதி டீம் அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன புது கதையா இருக்கு அப்படின்னு கேட்டோம். விஜய் குடும்பமும் ஸ்டாலின் குடும்பமும் நட்பா தான் இருந்தாங்க. இடையில உதயநிதி சினிமாவுக்கு வந்தது தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கி இருக்கு. குறிப்பா விஜய் ஒரு படத்தோட ஷூட்டிங்ல இருக்கும் போது உதயநிதி அந்த ஊர்ல போய் தங்கி இருக்காரு. கேரவன்ல விஜயும் உதயநிதியும் சண்டை போட்டு வார்த்தையை விட்டுருக்காங்க அப்படின்னு கடந்த காலத்து ரகசியத்தை சொன்னாரு. உடனே நாம அப்படி பார்த்தாலும் அது பர்சனல் ப்ராப்ளம் தானே, அதுக்கு எதுக்கு இப்போ சண்டை போடணும்னு கேட்டோம். விஜயகாந்த் எதுக்கு கட்சி தொடங்கினாருன்னு கேட்டாங்க நம்ம சோர்ஸ். அது ஏழை மக்களுக்கு சேவை செய்யணும்னு நாம அதிரடியா சொன்னோம். அதுதான் கிடையாது. விஜயகாந்த் கல்யாண மண்டபத்தை இடிச்ச திமுகவை எதிர்த்து விஜயகாந்த் கட்சி தொடங்கினாரு. அதே மாதிரிதான் விஜய்க்கும் உதயநிதிக்கும் நடந்த கேரவன் சண்டையால விஜய் புதுசா அரசியலுக்கு வந்திருக்காருன்னு சொன்னாங்க. இது நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆமா, யாராலையும் நம்புற தகவல் இல்லதான். ஆனா கருணாநிதி அரசியல்ல இருக்கும்போது அமைதியா இருந்த விஜய், ஸ்டாலின் சிஎம் கேண்டிடேட்டா ஓட்டு கேட்கும் போது அமைதியா இருந்த விஜய் இப்போ மட்டும் ஏன் வராரு அப்படின்னு யோசிச்சு பாருங்கன்னு சொன்னாங்க. அப்படியே இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு. இந்த தேர்தல்ல உதயநிதியை சிஎம் ஆக்கணும்னு தான் திமுக முயற்சி பண்றாங்க. அப்படி நடக்க கூடாதுன்னு விஜய் டீம் நினைக்கிறாங்க. விஜய் அரசியல்ல ஒரு சீட் கூட வாங்க கூடாதுன்னு உதயநிதி நினைக்கிறாரு. மத்தபடி ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு இடையில சபரீசன் கேம் ஆடுறதால அது உதயநிதியை பாதிச்சிருக்கு. பெரிய த்ரில்லர் ஸ்டோரி மாதிரி இருக்குதே இந்த அரசியல்னு நாமளும் அதிர்ச்சியா கேட்டோம். இப்போ விஜய் வசமா மாட்டி இருக்காரு. விஜய் நண்பர் வீட்டு மாடியில நடந்த பிரச்சனை வரைக்கும் வெளியில வந்துட்டதால எப்படியாவது காப்பாத்துங்கன்னு விஜய் அதிமுக உதவியை எதிர்பார்க்கிறாரு. ஆனா அதான் அதிமுக பாஜக கூட்டணி முடிவாயிருச்சே, விஜய் சேர வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டோம். அதிமுக பாஜகவோட நோக்கம் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. விஜய் கட்சியோட நோக்கமும் உதயநிதி கொடுத்த நெருக்கடியால அப்படி மாறி இருக்கு. அதனால விஜய் தன்னோட நண்பர் பவன் கல்யாண் மூலமா அதிமுக கூட்டணியில சேர்த்துக்கோங்க, உதயநிதி கிட்ட இருந்து காப்பாத்துங்கன்னு கோரிக்கை வச்சிருக்காரு. அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கலாம்னு டெல்லியில இருந்து விஜய் அரசியலை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கும் செங்கோட்டையன் சபரீசன் சந்திப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டோம். அதுதான் தொடக்கமேன்னு சொன்ன நம்ம சோர்ஸ் தரப்பு, சபரீசன் கொடுத்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகல, விஜய் உதயநிதிக்கு பயந்து அதிமுக கூட்டணிக்கு போனா விஜய் கட்சியை உடைச்சிட்டு திமுகவுக்கே வந்துடுங்கன்னு செங்கோட்டையனுக்கு சபரீசன் ஐடியா கொடுத்திருக்காரு. அடடா, இவ்ளோ விஷயம் இருக்குதான்னு கேட்டோம்.
அப்புறம் காங்கிரஸ் கூட்டணியில என்ன குழப்பம்னு விசாரிக்கும் போது டெல்லியில இருந்து வேற சில தகவல்களை நம்ம ரிப்போர்ட்டர் கொடுத்தாங்க. கனிமொழியும் ப சிதம்பரமும் சேர்ந்து சோனியா காந்தி மூலமா கூட்டணிய பேசி முடிச்சது ராகுல் காந்தி தரப்புக்கு செம கோபத்தை உண்டாக்கி இருக்கு. புதுச்சேரியில இன்னும் சண்டை போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் ஜெயிக்கவே முடியாத தொகுதிகளை காங்கிரசுக்கு கொடுக்க திமுக முடிவு பண்ணிட்டாங்க. திமுக கூட்டணியில 12 தொகுதி கேட்ட மதிமுகவுக்கு 4 தொகுதி தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. வைகோவுக்கு கொடுக்க வேண்டிய ராஜ்யசபா சீட்டையும் எல்கே சுதீஷுக்கு கொடுத்துட்டாங்க. சீட்டும் கேட்ட எண்ணிக்கையில கிடைக்கலன்னு துரை வைகோ வீட்ல சண்டை போட்டிருக்காரு. ஆனா கட்சிக்கு ஓட்டும் இல்ல, திமுகவை விட்டா வேற வழியும் இல்லன்னு வைகோ சொல்லிட்டாராம். பாஜகவுல வைகோவுக்கு ராஜ்யசபா சீட், துரை வைகோவுக்கு மத்திய இணையமைச்சர் கொடுக்கறேன்னு சொல்லும் போதே போயிருக்கணும்னு துரை வைகோ ஆதரவாளர்களும் வைகோ கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. ஆனா வேற வழி இல்லைன்னு வைகோவும் புலம்பினாரா. கமல் கட்சியில என்ன பிரச்சனைன்னு நம்ம ரிப்போர்ட்டர் சொன்ன தகவல் இன்னும் அதிர்ச்சியா இருந்தது. அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கும் வேளச்சேரி தொகுதியில உதயசூரியன் சின்னத்துல நில்லுங்கன்னு கமல் கட்சிய சொல்லியிருக்காங்க. டார்ச் லைட் இல்லாம நிக்க முடியாதுன்னு கமல் சொல்லி இருக்காரு. கவுன்சிலர் தேர்தல்ல டார்ச் லைட்ல நில்லுங்க. இப்போ மௌரியா, ஸ்னேகன் 2 பேருக்கும் சீட்டு கொடுக்கறோம். சூரியன்ல நில்லுங்கன்னு வேட்பாளரையும் திமுகவே செலக்ட் பண்ணி சொல்லி இருக்காங்க. அப்புறம் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்தது விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் பிடிக்கலையாம். அத்தனை குழப்பத்தை வச்சுக்கிட்டு எப்படி ஓட்டு கேட்டு போக முடியும்னு திமுக சீனியர் நிர்வாகிகள் சொல்லி இருக்காங்க. அதுக்கு ஏவ வேலு மூலமா கணக்கு வழக்கு பாத்துக்கலாம், சமாதானம் ஆயிடுவாங்கன்னு ஸ்டாலின் சொன்னாராம். கடைசியா ஒரு தகவல்னு நம்ம சோர்ஸ் என்ட்ரி கொடுத்தாரு. அதாவது தேர்தல் அறிவிச்சாலும் நேரு, செந்தில் பாலாஜி, பொன்முடி 3 பேரும் ஜெயிலுக்கு போறது உறுதிதான்னு டெல்லி வக்கீல்கள் சொல்லிட்டாங்களாம். டெல்லி காங்கிரஸ் வக்கீலுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா கேஸ்ல தப்பிச்சிருக்கலாம்னு ஸ்டாலின் சொன்னாராம். ஆனா ராகுல் காந்தி வேற ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்ததால அந்த கதவையும் அடைச்சிட்டாங்களாம். அப்போ ஸ்டாலின் அவ்வளவுதானான்னு கேட்டோம். ஸ்டாலின் மட்டும் இல்ல, இனி உதயநிதிக்கும் அரசியல், சினிமா 2மே க்ளோஸ் ஆக போகுது. ஆதாரங்களோட அடுத்த சில நாட்கள்ல சந்திக்கிறோம்னு வாட்ஸ்அப் காலை கட் பண்ணிட்டாங்க. ஓகே நண்பர்களே, அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் பல புதிய அரசியல் ரகசியங்களோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.